சார் இது சார் அப்படிங்கிற ஒரு கதையை படிச்சேன் சார். ரொம்ப ஆஹ் அந்த முதல்ல வர்ணனையே ரொம்ப அழகா கொண்டுட்டு போறாரு. அந்த வெயில் காலம், அதோடைய தகிப்பு, அந்த அதெல்லாம் அப்படியே ரொம்ப வர்ணிச்சு அழகா நடை போயிட்டே இருக்கு. அப்புறம் அவரோட நண்பரை சந்திக்கிறார் ரொம்ப இயல்பா. அது கதை முக்கால்வாசி வரையிலுமே அவங்களோட உரையாடல்கள்லயே நகர்ந்துட்டு போகும். எதை பத்தி கதை சொல்ல போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம மறந்துடுவோம். அதாவது எதை கதைனா எதை சொல்லிதான் ஆகணும் அப்படி இல்லை, அது ஒரு கதை நடந்துகிட்டே இருக்கு, அப்படிதான் போகும். ரொம்ப இயல்பா அவங்க பேசிட்டே இருப்பாங்க. முதல்ல போய் சாருங்கிற வார்த்தை கேட்கும் ஃபர்ஸ்ட் படிக்கும் போதே இது ஏதோ சீரியஸா சொல்ல போறாருன்னா அது அப்படிலாம் இல்லைன்ற மாதிரி ரொம்ப அழகா அது பாட்டுக்கு கொஞ்ச நாள் நம்ம கொஞ்ச நேரத்துல நம்ம மறந்துடுறோம். அது ஏதோ சொல்ல வந்தாங்கிறது மறந்துடுறோம். என்ன பேசுறாங்க நல்லா இருக்கு அப்படின்னு படிச்சுட்டு போறோம். அந்த மாதிரி இயல்பா கொண்டுட்டு போறாரு. தண்ணி குடிக்க அந்த சீன் பார்க்கும்போது இந்த இவரு எழுதின ஒரு நாவல் கூட அதுல நான் தண்ணி குடிக்க அங்க ஒதுங்கும் போது ஏதோ திடீர்னு இருந்தது எனக்கு கூட. ஏதோ நடக்க போதா இருக்கு. இது ஒரு நாவல் சமீபத்துல படிச்சாரு. இவரு கோபல்ல கிராமத்துல படிச்ச தண்ணி குடிக்க ஒரு பெண் போகும்போது அது அந்த சீன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னா கரெக்டா அதே மாதிரிதான் வந்தது. அது நான் எதிர்பார்க்கல ஒரு இதை கொண்டுட்டு வருவார்னு எதிர்பார்க்கல. ஏன்னா அது வரலுமே அந்த ஏற்றத்தாழ்வு, சாதி விஷயங்கள் எதுவுமே அதை பத்தி எல்லாம் அவர் பேசல. இயல்பா போயிட்டு இருக்கு. வாசிப்பு அனுபவம் கொண்ட ரெண்டு நண்பர்கள் அவர்கள் கூட பேசிட்டு போற மாதிரி. அதே சமயம் ரொம்ப சீரியஸா இல்லாம ரெண்டு 20-25 வயது வாலிபர்கள் எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நல்லாவே இந்த சின்ன பையன் அவங்க அப்பா வாடா போடன்னு சொல்லி கூப்பிட்டது, அவைவன்னு சொல்லி கூப்பிட்டது, அந்த வார்த்தையெல்லாம் அதுக்கப்புறம் நிறைய சினிமாக்கள்ல கூட அதை எடுத்து கையாண்டு. ஆனா இந்த ஒவ்வொருத்தரையும் அதை சொல்லும் போதும் அது உண்மையான வழியோட தான் சொல்ற மாதிரி எந்த கதையா இருந்தாலும் சரி, எந்த படமா இருந்தாலும் சரி. அது ஒவ்வொரு ஏன் இத்தனை தடவை சொல்றாங்கன்னா இத்தனை தடவை சொன்னாலும் அது மாறல. எத்தனை தடவை சொன்னாலும் அது நடந்துட்டு தான் இருக்குது. அது தப்புன்னு யாருக்கும் தெரியவும் இல்லை அப்படிங்கிறது சொல்றாங்க. அந்த அடி வாங்கி அந்த உணர்வை பாதிச்சு அடி வாங்கி அந்த தம்பி விலகாட்டி அவன் நண்பர் காப்பாற்றி கூட்டிட்டு போறாங்க. ஆறுதலா அவர் தான் ஒரு அவங்களோட இனம் மதம் எல்லாம் பேச்சு வழக்குதான். அதை நம்ம பொருத்த கூட இல்லை. ஆனா பின்னாடிதான் தோணுது தோழமை எல்லா இடத்துலயும் தான் இருக்குது. எந்த இடத்துல சின்ன வயசுல எதை விதைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த கலையில கொண்டு போறாங்க. பெரியவங்களா ஓரளவுக்கு இருக்கவங்க கூட அதை புரிஞ்சுக்கிறாங்க. சின்ன வயசுலயே விதைக்கப்படுது, எந்த இடத்துல விதைக்கப்படுது, ஏன் அந்த எண்ணங்கள் விதைக்கப்படுது, அது எப்படி வளருது அப்படிங்கிறத ரொம்ப தத்ரூபமா கட்டிருக்காங்க. கடைசியா அந்த கவிதை வரிகள் தாமிரா அவரோட கவிதை வரிகளோட கதை முடியுது. அந்த கவிதை வரிகள் படிச்சுட்டு தான் இந்த கருவை அவர் குருவாயிருக்கும் அப்படின்னு கூட சொல்லுது. கவிதை படிச்சுட்டு இதுக்கு ஒரு கதை எழுதலாம் அப்படின்னு சொல்லுது. முன்னாடி இருக்கும்போது அந்த கதாசிரியர் பெயர்கள், அந்த அவரு அந்த புத்தக பெயர்கள் சொல்லும்போது அது கொஞ்சம் ஒட்டி வச்ச மாதிரி இருந்தது. இது ஏன் சம்பந்தம்லாம் கதையோட ஓட்டத்தை பாதிக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. தேவைப்படுது இதெல்லாம் படிங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ரொம்ப நல்ல கதையா இருந்துச்சு சார். மனதுக்கு நெருக்கமான கதையா இருந்தது. இன்னைக்குதான் அவரோட கதையை படிச்சிருந்தேன். நன்றி சார். நன்றி.